பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களே இந்த கோவிலுக்கு வந்தால் கதிகலங்கி போவார்கள். தமிழகத்தின் ஒரு ஆன்மீக மர்மத்தை பற்றி இன்று பார்க்கலாம். இக்கோவில் திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் என்ற இடத்தில் அருள்மிகு தங்காதடி வாசீஸ்வரர் என்ற கோவிலாகும். இது மிக பழமையான கோவில். இந்த கோவில் வரலாற்றை படித்தால் ஆச்சரியம் காத்திருக்கிறது. இக்கோவிலிலே ஆதிசங்கரர் கையால் கல்லில் வரைந்த ஸ்ரீசக்கரம் உள்ளது. இச்சக்கரத்தை வரைந்த பின்னரே இந்த கோவிலில் அடிக்கல் நாட்டப்பட்டதாம். தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி திருமணம் முடிக்க எண்ணி சிவபெருமானை வேண்டி தவம் செய்த இடமே இக்கோவில். தன் காதலியே நான் வந்துவிட்டேன் என சிவன் கூறியதால் இக்கோவிலில் அம்மன் தங்காதடி என அழைக்கப்படுகிறார். மேலும் வெங்கடாச்சலபதி குபேரனிடம் கடனை தீர்க்க இக்கோவிலிலே வந்து 11 கணபதிக்கு 11 தேங்காய் மாலை 11 வாழைப்பழ மாலை அணிவிக்க உன் கடன் தீரும் என சிவபெருமான் கூறியதால் இக்கோவிலிலே வெங்கடாச்சலபதி கணபதியை வணங்க அவர் கடன் தீர்ந்தது. இக்கோவிலிலே 5000 வருடம் பழமையான மூங்கில் உள்ளது. மூங்கிலின் உள்ளேதான் சிவன் சுயம்புவாக உருவானார். மேலும் இக்கோவிலில் சிவபெருமான் வாசி என்ற கோடாரியால் மூங்கிலுக்கு கீழே எடுக்கும் பொழுது அவர் மீது ரத்தம் வந்துவிட்டது. ஆகவே இக்கோவிலில் சிவலிங்கத்தை தொடாமல் தான் பூஜை செய்கிறார்கள். பசு ஒன்று யாருக்கும் தெரியாமல் சிவனுக்கு பால் சுரந்து கொடுக்குமாம். அப்போது மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமாம். இந்த ஊரில் சிற்றரசன் ஒருவன் ஒழுங்காக வரிகட்ட தவறியதால் கரிகால சோழன் பெரும்படை எடுத்தான். ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக காளி உருவிலே வானிலிருந்து அம்புமழை பொழிந்ததால் அவனுடைய பெரும் படைகள் அழிந்தது. மீண்டும் கரிகாலன் சிவனை வேண்டி போரிலே வெற்றி பெற்றான். போரில் வெற்றி பெறுவதற்காக காளியை தனியே விநாயகர் மூலம் கட்டி வைத்தார் சிவபெருமான். அந்த காளியின் பெயர் சொர்ணகாளி. அந்த காளிக்கு தனி சந்நிதியானது இங்கு உள்ளது. உன்னை இங்கு வரவழைக்கவே போரில் உன்னை ஜெயிக்க வைத்தேன் என கரிகாலனிடம் சிவன் கூறினாராம். இக்கோவிலை கட்ட கரிகாலனுக்கு ஆதிசங்கரர் உதவி புரிந்திருக்கிறார். ஆதிசங்கரர் வந்தார் என்பதற்கு ஆதாரம் தான் அவர் கையால் வரைந்த ஸ்ரீசக்கரம். இக்கோவிலின் சொர்ண பைரவர் தெற்கு பார்த்து இருப்பார். முக்கியமான விஷயம், இது ஒரு கேது ஸ்தலம். மிக மிக அருமையான கோவில். தெய்வமில்லை என்பவர்கள் கூட இங்கு வந்தால் கண்டிப்பாக தெய்வத்தை காணலாம். நேயர்களே, இவ்வளவு பெருமை வாய்ந்த இத்தலத்துக்கு நீங்களும் சென்று சிவபெருமானின் அருளை பெற்று வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்பும் அன்பர்களே, புண்ணியம் தரும் முக்திநாத் மற்றும் 7க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் யாத்திரை செல்ல பவித்ரா டிராவல்ஸ் சென்னை உங்களை அன்புடன் அழைக்கிறது. பை ட்ரெயின் அண்ட் பை ஃப்ளைட். பை ட்ரெயின் செகண்ட் ஏசி கோச் புறப்படும் நாள் 16/3/2025. பயணம் 14 நாட்கள். முன்பதிவு 60 நாட்களுக்கு முன். By flight, trip starts from Bangalore and திருவனந்தபுரம். புறப்படும் நாள் 18/3/2025. பயணம் 11 நாட்கள். சென்னை டு சென்னை விமானம் மூலம், போக்ரா ஜோம்சம் போக்ரா விமானம் மூலம், காட்மண்டு ஜனக்பூர் விமானம் மூலம். காண இருக்கும் தெய்வீக திருத்தலங்கள்: அயோத்தியா, முக்திநாத், போக்ரா உள்ளூர் சுற்றுலா, மனோகாம்னா தேவி, பசுபதிநாத் கோவில், ஜனக்பூர், ஜலநாராயணன் கோவில் மற்றும் செல்லும் வழியில் உள்ள திருத்தலங்கள். சைவ உணவு, போக்குவரத்து மற்றும் ஏசி தங்கும் வசதி அறைகளுடன். பயணச் செலவு ரயில் மூலம் 64,999, விமானம் மூலம் 78,999. மேலும் முன்பதிவு மற்றும் விரிவான விளக்கங்கள் பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள பவித்ரா டிராவல்ஸ் சென்னை. தொடர்பிற்கு 9150557789 9380612789.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.